வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானுக்கு ஆயுதங்களை வழங்கிய ஜெனரல் சரத் பொன்சேகாவா அம்பலமான சதி திட்டம். அனுர அரசாங்கத்திற்கு தொடரும் நெருக்கடி. பெருந்தொகை டாலர்கள் மாயத்தின் பின்னணியில் சதி. திரைசீரி மாயமான டாலர். கமன்பில அரசாங்கத்திடம் கேட்கும் 8 வினாக்கள். தலைமைத்துவத்தை இழந்தது ஈரான். அணு ஆயுதமின்றி முற்றிலுமாக அழித்து விடுவோம். ட்ரம்ப் ஆக்ரோஷம். ஐஆர்எஸ் டீனா மீதான தாக்குதல் ஒரு போர்க்குற்றம். அமெரிக்காவே பொறுப்பு. ஈரான் குற்றச்சாட்டு. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் ஃபீலன் பதவி நீக்கம். பென்டகன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஆயுத கையளிப்பில் ஜெனரல் சரத் பொன்சேகாவை தொடர்படுத்துமாறு உதயன் கம்மன்பில பிள்ளையானுக்கு தெரிவித்ததாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இவை தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: ஆயுத கையளிப்பில் ஜெனரல் சரத் பொன்சேகாவை தொடர்படுத்துமாறு உதயன் கம்மன்பில பிள்ளையானுக்கு ஆலோசனை வழங்கியதாக தகவல் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டமை அன்றைய ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரில் இடம்பெற்றதாக கூறுமாறு உதயன் கம்மன்பில பிள்ளையானுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பிள்ளையான் கல்கிசை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது இந்த தகவலை வெளியாக்கி இருக்கின்றார். தன்னுடைய கட்சிக்காரருக்கு திட்டமிட்ட முறையில் பொய் பிரச்சாரங்களை செய்யுமாறு அறிவுறுத்தியமைக்காக கம்மன்பிலவிற்கு எதிராக பல தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். இது சட்டத்தரணிகள் ஒழுக்க கோவையை மீறும் செயல் எனவும் இதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். கோட்டபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலப்பகுதியிலேயே இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் பிள்ளையான் சித்திரவதை முகாம் ஒன்றை நடத்தி வந்தமையும் தெரிய வந்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை ஒரு ஆண்டிற்கு மேல் கைது செய்து விசாரணை செய்து வருகிறது. கடந்த 4ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்று அவர் கல்கிசன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனை அடுத்து சட்ட ஆலோசனை கிடைக்கும் வரை பிள்ளையானை விளக்கமறியல் வைக்க கல்கிசை பிரதம நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் சட்டத்தரணியான உதயன் கம்மன்பில பிள்ளையான் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். தற்போதைய அனுர அரசாங்கம் ஏற்கனவே நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் மற்றொரு பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் வெளிநாடு ஒன்றிற்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் டாலர் கடன் தொகை காணாமல் போயுள்ளமை தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த நிதி மோசடியின் பின்னணியில் யார் உள்ளனர் என்பது குறித்து தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைகளின் போது தேவை ஏற்படின் சர்வதேச போலீசாரான இன்டர்போலின் உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். வெளிநாட்டு சைபர் குற்றவாளிகள் சிலர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த போது கைது செய்யப்பட்டதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் குறித்த பணம் சென்றடைந்தது உறுதியாக கண்டறியப்பட்டால் இலங்கை போலீசார் சர்வதேச போலீசாரின் உதவியை நாட முடியும் என்று மேலும் குறிப்பிட்டார். வெளிநாட்டு நிறுவனங்களிடம் பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தும் நடவடிக்கையின் போது திரைசேரியில் இருந்து மாயமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பில் நாங்கள் யாரும் கேட்காத 8 கேள்விகளை அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் என முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிவத்துறையில உரிமைய கட்சியினுடைய தலைமையகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உதயன் கம்மன்பில இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டு கடன் மற்றும் அனைத்து கடன்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு மட்டும் பணம் எவ்வாறு செலுத்தப்பட்டது? இந்த கொடுப்பனவை செலுத்தும் போது 3ஆம் தரப்பு இதை ஹேக் செய்யக்கூடும் என நிறுவப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு பணம் செலுத்த அனுமதி வழங்கியது யார்? பணம் பரிமாற்றத்தில் ஹேக்கிங் நடக்கவில்லை. மின்னஞ்சலில் அனுப்பப்பட்ட இலக்கத்திற்கு, அதாவது புதிய இலக்கத்திற்கு எங்களால் பணம் மாற்றப்பட்டுள்ளது. பணம் அனுப்பும் இலக்கத்தை மாற்றுவதற்கு உறுதியளித்தது யார்? இவ்வளவு பாரிய மோசடியை எதிர்க்கட்சி வெளியில் விடும் வரை அரசாங்கம் ஏன் மறைத்தது? கணக்காய்வு நாயகத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டதா? அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? கணக்காய்வு நாயகத்திற்கு தெரியப்படுத்தப்படாததனால் அதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அமைச்சின் செயலாளர் பதவி விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணம் என்ன?
நாட்டின் நிதி பரிபாலன கட்டுப்பாடுகள் நாடாளுமன்றத்தில் பொறுப்பாகும். அதனால் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் ஏன் அறிவிக்க வேண்டும்? நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டார். நிதியமைச்சர் என்ற வகையில் இந்த மோசடியை மறைத்த குற்றத்திற்காக அந்த பதவியில் இருந்து அவர் விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு அரசாங்கம் பதில் கூறும் என நான் நம்புகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்கு அப்பால் ஐரிஸ்டேனா கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்காவே முழு பொறுப்பு என ஈரான் பகிரங்கமாக அறிவித்தல் விடுத்துள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்திற்கு இடையில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய தொலைபேசி உரையாடலின் போது இந்த விடயத்தை ஈரான் தரப்பிலிருந்து அவர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலை முன்னெப்போதும் இல்லாத போர்க்குற்றம் என வர்ணித்து அமைச்சர் ஆரக்ஷி இது ஜெனீவா உடன்படிக்கை உள்ளிட்ட சர்வதேச மனிதாபிமான சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்ட சட்ட விதிகளை அப்பட்டமாக மீறும் செயல் என கடுமையாக சாடினார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கண்டறிந்து சட்டத்தை முன்னிறுத்த தேவையான அனைத்து சட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளையும் ஈரான் முன்னெடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார். தாக்குதலுக்குள்ளான கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கும் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பி வைப்பதற்கும் இலங்கை அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளுக்கு ஈரான் வெளிவிவகார அமைச்சர் இதன்போது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மேற்காசியாவில் அதிகரித்து வரும் பதட்ட நிலை குறித்து கவலை வெளியிட்ட அவர் இந்த தாக்குதல் சம்பவம் ஈரானிய மக்களின் நினைவில் நீங்காத வடுவாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த இக்கட்டான சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு அமைச்சர்களும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டனர். அணு ஆயுதம் இல்லாமலேயே ஈரானை முற்றுமுழுதாக அழித்து விடுவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததாக செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது. வெள்ளை மாளிகையில் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை அவர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தப் போவதில்லை. நாங்கள் ஏன் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? அது இல்லாமலேயே மிகவும் வழக்கமான முறையில் அவர்களை நாங்கள் முற்றிலுமாக அழித்து விடுவோம். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர அவசரம் இல்லை. ஈரானுக்கு காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் நமக்கு கட்டுப்பாடு உள்ளது. ஹார்முஸை திறப்பதாக ஈரான் சொன்னது. பிரச்சினை தீரும் வரை ஈரான் தினசரி $50 கோடி சம்பாதிப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை. ஈரான் தலைமைத்துவத்தை இழந்துவிட்டது. அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். ஈரானின் ராணுவம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு அமைப்புகள் அழிந்துவிட்டன என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானின் ஒவ்வொரு அசைவையும் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் பீலன் உடனடியாக பதவி விலகுமாறு பென்டகன் அறிவித்துள்ளது. அவருக்கு பதிலாக கடற்படையினுடைய துணை செயலாளர் ஹாங்கோங் தற்காலிகமாக அந்த பொறுப்பை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் நீடிக்கும் பதற்றங்களுக்கு மத்தியில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றும் மற்றொரு உயர்மட்ட ராணுவ அதிகாரி வெளியேற்றப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடற்படை செயலாளருக்கான இந்த பதவி முக்கியமான நிர்வாக ரீதியானது என்றாலும் கப்பல் கட்டுமான திட்டங்கள் தொடர்பாக பாதுகாப்புத்துறை செயலாளர் ஃபீட் கெக்ஷெத் உடன் ஏற்பட்ட மோதலிலேயே ஃபீலனின் பதவி நீக்கம் காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோல்டன் ஃபிளீட் மற்றும் புதிய ரக போர்க்கப்பல்களை கட்டமைக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுபறி ஃபீலனின் வெளியேற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது. அவருக்கு பதிலாக பொறுப்பேற்றுள்ள ஹேங்காவ் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராகவும் 25 ஆண்டுகள் கடற்படையில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவராகவும் அறியப்படுகின்றார். அமெரிக்கா தன்னுடைய கடல்சார் முற்றுகையை தொடரும் என ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் கடற்படை தலைமையகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் ராஜதந்திர ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்றது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.